சீனாவின் தென்பகுதியில் ஜோசப் என்னும் அருள் பணியாளர் பணி செய்து கொண்டிருந்தார். அவர் மக்களுக்காக பணி செய்வதை குறித்து எரிச்சல் அடைந்தவர்கள் அவர் மீது வீண் பழி சுமத்தி அவரை சிறையில் அடைத்தார்கள். அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக 40 கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். திரும்பி வந்தபோது கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 300 ஆகியிருந்தது. அவர் சொன்னார், வீண் பழி சுமத்தப்பட்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டது, கொடுமைக்குள்ளானது நல்லதுதான். அதனால் நன்மையே நிகழ்ந்திருக்கிறது. அதன் பிறகு அவர் தொடர்ந்து பணி செய்தார். 2வது முறையும் சிறையில் அடைக்கப்படுகின்றார். இந்த முறை அவர் சிறையில் இருந்து வெளிவந்த பொழுது கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 1000 ஆகியிருந்தது. 3வது முறையும் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். சிறையிலிருந்து மீண்டும் அவர் விடுவிக்கப்பட்ட போது 3000 கிறிஸ்தவர் இருந்தார்கள். மொத்தமாக 20 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். அவருடைய துன்பங்களும் துயரங்களும் கொடுமைகளும் அவர் அனுபவித்த வேதனைகளும் கிறிஸ்தவம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தது. யூதர்கள் இயேசுவை கொல்ல வழி தேடினார்கள். இயேசுவினுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு எரிச்சலை கொடுத்தது. இயேசு செய்த நல்ல செயல்களை அவர்கள் நல்ல உள்ளத்தோடு பார்க்கவில்லை. அவர் சட்டங்களை மீறினார் என்று சொன்னார்களே ஒழிய அவர் செய்த செயலில் இருந்த நன்மைத்தனத்தை எவராலும் பார்க்க முடியவில்லை. எனவே இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், கொல்ல வழி தேடினார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை என்று யோவான் எழுதுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலும் இறைப்பற்றில்லாதவர்கள் நீதிமான்களை தொல்லையாக கருதுகிறார்கள். நீதிமான்களுடைய செயல்களை வெறுக்கிறார்கள். அவர்களுடைய நேரிய வாழ்வை இடையூறாக கருதுகிறார்கள். எனவே அவர்களை ஒழிக்க எண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் காலம் காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. எந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் அழிக்க எண்ணுகிறார்களோ அந்த அளவுக்கு அது தழைத்து வளர்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் இதுபோன்ற மனிதர்களை சந்தித்திருப்போம். நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தால் இதுபோன்ற நிலை ஏற்படும். ஆனால் அதற்காக நாம் கலங்க தேவையில்லை. கடவுள் நம் சார்பாக இருப்பார். இந்த தவக்காலம் நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் எதிர்ப்புகளையும் துணிவுடன் தாங்கிக் கொள்ளுகின்ற அருளை நமக்கு அளிக்கட்டும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம். உமக்காக வாழ்வதில் எமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்காக எத்தகைய இடையூறுகளையும் இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுமைகளையும் சமாளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவற்றையெல்லாம் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளுகின்ற மன வலிமையை எங்களுக்கு தந்தருளும். ஆமென்.